சார் கைது என்னாச்சு? கைது பண்றீங்களா? என்ன தப்பு சொல்லுங்க. அண்டர் விச் செக்ஷன்? இல்ல நான் அந்த வண்டியெல்லாம் ஏற மாட்டேன். நான் ஏன் சார் அந்த வண்டியை ஏறணும்? நான் என்ன குற்றவாளியா? I am not an accused. I am not a criminal. Power and you are saluting them. And we have seen, அதாவது ஒரு கிரிமினலை ஜெயிலுக்குள்ளேயே சல்யூட் போட்டு வச்சுட்டு இருந்தீங்க. அந்த கிரிமினல் இன்னைக்கு திருப்பி மந்திரியா வந்திருக்காரு. அதனால நீங்க என்ன தப்பு பண்ணினோம் எங்களை அரெஸ்ட் பண்ண? என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதை முதல் சொல்லுங்க. என்ன தப்பு? இந்த வண்டியில ஏற மாட்டேனா? இது என்ன நாய் ஏத்துற வண்டி? இதுதான் நாய் ஏத்துற வண்டியில நாங்க ஏத்தணும். இல்ல நாங்க அந்த வண்டியில ஏற மாட்டேன். ஏற மாட்டேன். என்ன நாய் ஏத்துற வண்டி எடுத்துன்னு வந்திருக்கீங்க? இல்ல சார், எதுக்கு கைது பண்றீங்க? நான் கேட்கிறேன், செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண உங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு உண்டா சார்? தைரியம் உண்டா? ஒரு கிரிமினல் கொள்ளக்காரன், அவனை கைது பண்ண மாட்டீங்க, எங்களை கைது பண்றதா? அது அனுமதிக்க முடியாது. இது என்ன போலீஸ் சைடிங் வித் கிரிமினல்? இட் இஸ் a shameful act. சார் இந்த வண்டியில ஏத்த விடுவாங்க. இந்த வண்டியில ஏற மாட்டேன். இந்த வண்டியில ஏத்த இது நாய் ஏத்துற வண்டி சார். இந்த வண்டியில நாங்க சார் ஏத்த விட மாட்டோம் சார். வேற வண்டி அரேஞ்ச் பண்ணி ஏத்துவோம். டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிடச் சென்ற பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு பாஜக சார்பில் இன்று எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில பாஜகவின் முக்கிய தலைவர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்படக்கூடிய நிலையில சென்னை எழும்பூர் ராஜரத்னா மைதானத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்துக்கு வருகை தந்த பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா தற்போது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசின் இயங்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் கடந்த 6ஆம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. டாஸ்மாகில் சோதனை நடத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை மூலம் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருப்பது குற்றம் சாட்டி அதனை கண்டித்து 17ஆம் தேதி, அதாவது இன்று பாஜகவின் சார்பில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெறும் என கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதன்படி சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய இந்த தாளமுத்து நடராஜன் மாளிகையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திற்கு வெளியே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமை இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில பாஜகவின் முக்கிய தலைவர்கள் வீட்டின் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டு வீட்டிலே சிறை காவல் வைக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து ஆங்காங்கே பாஜகவின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்யப்பட்டு வாகனத்தில் அழைத்து சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலை. தற்போது எச் ராஜா கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு பாஜக சார்பில் இன்று எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில பாஜகவின் முக்கிய தலைவர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த போராட்டத்திற்கு, அதாவது எழும்பூர் ராஜரத்னா மைதானம் அருகே இருக்கக்கூடிய இடத்தில் பாஜகவின் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக எச் ராஜா பங்கேற்பதற்காக வந்திருந்தார். அவரை தடுத்து நிறுத்தி தற்போது காவல்துறையினர். விவரங்களுக்கு நன்றி முனாஃப்.